வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராமலிங்க வள்ளலார் பாடிய அருள் விளக்க மாலை. அதில் ஒரு சில பாடல்களும் அந்த பாடல்களின் விளக்கத்தையும் நாம் பார்ப்போம். தன் பெருமை தானறியா தன்மையனே, எனது தனித்தலைவா, என்னுயிர்க்குள் இனித்த தனிச்சுவையே, நின் பெருமை நான் அறியேன், நான் மட்டோ அறியேன், நெடுமால் நான்முகன் முதலா மூர்த்திகளும் அறியார், அன்புறும் ஆகம மறைகள் அறியாவே, எனினும் அவரும் அவைகளும் சில சொல் அணுகின்றார் நினக்கே, என் பருவம் குறியாதே எனையாண்ட அரசே, யானும் அவர் போல் அணுகின்றேன் அணிந்திங்கு அருளே. இந்த பாடலின் பொருள், தன் மகத்துவத்தை தானே அறியாத இயல்பினனே, என் ஒப்பற்ற தலைவனே, எனது உயிருக்குள் தித்தித்த நிகரிலா சுவையே, என் பக்குவத்தை கருதாது என்னை ஆட்கொண்ட மன்னவனே, உன் மகத்துவத்தை நான் அறிந்திருக்கவில்லை. நான் மட்டுமா அறியவில்லை, நீண்ட திருமால் பிரம்மன் முதலிய தேவர்களும் அல்லவா அறியவில்லை? அன்பு பொருந்திய ஆகமங்களும் வேதங்களும் கூட அறியவில்லை. அப்படி அறியாமல் இருப்பினும் அந்த தேவர்களும் வேத ஆகமங்களும் உனக்கு சில பாமாலைகள் அணிவிக்கின்றார்கள். நானும் அவர்களைப் போலவே அணிவிக்கின்றேன். என் பாமாலையை அணிந்து அருள்வாயாக என்று பாடுகின்றார். அடுத்த பாடல், உண்ண உண்ண தெவிட்டாதே தித்தித்து, என் உடம்போடு உயிர் உணர்வும் கலந்து கலந்து, உள்ளகத்தும் புறத்தும் தண்ணிய வண்ணம் பரவ பொங்கி நிறைந்தாங்கே, ததும்பி என்றன் மயமெல்லாம் தன்மயமே ஆக்கி, எண்ணிய என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி வழங்கி, இலங்குகின்ற பேரருளாம் இன்னமுதத் திரளே, புண்ணியமே, என் பெரிய பொருளே, என் அரசே, புன்மொழி என்றிகழாதே, புனைந்து மகிழ்ந்தருளே. இந்த பாடலின் பொருள், உண்ண உண்ண தெவிட்டாமல் மேலும் மேலும் இனித்தும், என் ஊனோடும் உயிரோடும் உணர்வோடும் மிக கலந்தும், என் உள்ளேயும் வெளியேயும் குளிர்ந்த தன்மை பரவுமாறு பொங்கி நிறைந்தும், அவ்வாறு பொங்கி நிறைந்து ததும்பி என் தன்மையை எல்லாம் தன் தன்மையாக்கியும், நினைத்த நினைவுகளெல்லாம் சித்திக்குமாறு அருளொளி வழங்கியும், விளங்குகின்ற பேரருளாகிய இனிய அமுதத் திரளானவனே, புண்ணிய வடிவினனே, என் பெரும் செல்வமானவனே, என் மன்னவனே, என்னுடைய பாமாலையை புல்லிய சொற்களால் ஆனவை என்று புறக்கணிக்காமல் மகிழ்ச்சியுடன் அணிந்தருள்வாயாக என்று பாடுகின்றார். அடுத்த பாடல், கொடுத்திட நான் எடுத்திடவும் குறையாத நிதியே, கொள்ளாத நெறியே, சித்தெலாம் செய்பதியே, மடுத்திடவும் அடுத்தடுத்தே மடுப்பதற்குள் ஆசை வைப்பதன்றி வெறுப்பறியா வண்ணம் நிறை அமுதே, எடுத்தெடுத்து புகன்றாலும் உளவாத ஒளியே, என் உயிரே, என் உயிருக்கு இசைந்த பெரும் துணையே, தடுத்திட வல்லவர் இல்லாத தனிமுதல் பேரரசே, தாழ்மொழி என்றிகழாதே தரித்து மகிழ்ந்தருளே. இந்த பாடலின் பொருள், பிறருக்கு கொடுப்பதற்காக நான் மேலும் மேலும் எடுத்தாலும் குறைவுபடாமல் இருக்கின்ற செல்வமே, கொள்ளாத நெறியாகிய சுத்த சன்மார்க்கமாக விளங்குபவனே, சித்துக்கள் எல்லாவற்றையும் செய்கின்ற தலைவனே, மேலும் மேலும் பருகினாலும் மேலும் மேலும் பருகுவதற்கு மனதில் ஆசை கொள்வது அல்லாமல் திகட்டுதல் என்பது இல்லாத வண்ணம் நிறைந்து இருக்கின்ற அமிர்தமே, எடுத்தெடுத்து விரிவாகச் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சொல்லி முடியாத ஜோதியே, என் உயிராகவும் என் உயிருக்கு ஏற்ற பெருந்துணையாகவும் உள்ளவனே, உன் இயக்கத்தை தடுத்திட வல்லமை உடையவர் யாரும் இல்லாமல் நிகரற்ற முதன்மையான சக்கரவர்த்தியாக திகழ்பவனே, என்னுடைய பாமாலையை தாழ்ந்த சொற்களுடையது என்று புறக்கணிக்காமல் உவகையுடன் அணிந்தருள்வாயாக என்று பாடுகின்றார். அடுத்த பாடல், தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றா கூட்டி, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே, தனித்த நறும்தேன் பெய்து பசும் பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்தொரு தீம் பருப்பிடியும் விரவி, இனித்த நறுனை அலைந்தே இளம் சூட்டின் இறக்கி, எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெல் அமுதே, அனித்தம் அற திருப்பொதுவில் விலங்கு நடத்தரசே,
அடிமலர்க்கென் சொல்லணியாம் அலங்கள் அணிந்தருளே. இந்த பாடலின் பொருள், முக்கணிகளையும் தனித்தனியே பிழிந்து அவற்றின் சாற்றை வடித்து ஒன்றாக கலந்து சர்க்கரை பொடியையும் கற்கண்டின் பொடியையும் நன்றாக சேர்த்து ஒப்பற்ற நல்ல தேனை ஊற்றி இனிய பாலையும் தேங்காயின் தனித்துவமான பாலையும் கலந்து நிகரற்ற இனிய பருப்பு பொடியையும் தூவி இனிமையான வாசனை கொண்ட நெய்யையும் கலந்து பதமான இளம் சூட்டில் அடுப்பை விட்டு இறக்கி தயாரித்த சுவையான இனிப்பு கட்டியை விட தித்தித்து இருக்கும் தெல்லமுதானவனே, பொய்மையாகிய மாயை இருள் நீங்குமாறு அழகிய அம்பலத்தில் திருநடனம் புரியும் மன்னவனே, உன்னுடைய திருவடியாகிய மலரில் என்னுடைய சொல்லணியாகிய பாமாலையை ஏற்று அணிந்தருள்வாயாக என்று பாடுகின்றார். அடுத்த பாடல், மலைவரியா பெருஞ்சோதி வஜ்ரமா மலையே, மாணிக்க மணிப்பொறுப்பே மரகத பேர் வரையே, விலையறியா உயராணி பெருமுத்து திரளே, விண்ணவரும் நன்னரும் ஓர் மெய்ப்பொருளின் விளைவே, கொலையறியா குணத்தோர் தம் கூட்டுறவே, அருட்செங்கோல் நடத்துகின்ற தனிக்கோவே, மெய் அறிவால் நிலையறிந்தோர் போற்றும் மணிமன்றில் நடத்த அரசே, நின்னடி பொன் மலர்களுக்கு என் நெடுஞ்சொல் அணிந்தருளே. இந்த பாடலின் பொருள், குறைதல் இல்லாத பெரும் சோதிமயமாகிய வைரமாமலையே, அழகிய மாணிக்க பர்வதமே, பெரிய மரகதகிரியே, விலைமதிப்பில்லாத உயர்ந்த பெருமை கொண்ட ஆணிமுத்தாலான அசலமே, தேவர்களும் அடைவதற்குரிய ஒப்பற்ற மெய்ப்பொருளின் பயனே, கொல்லா விரதம் பூண்ட சர்க்குணத்தவர்களின் கூட்டுறவானவனே, கருணையாகிய செங்கோல் செலுத்துகின்ற நிகரற்ற தலைவனே, உண்மை அறிவால் செல்ல வேண்டிய நிலையை அறிந்த ஞானிகள் வழுத்துகின்ற அழகிய அம்பலத்தில் நடம் புரிகின்ற மன்னவனே, உன்னுடைய திருவடிகளாகிய அழகிய மலர்களில் எனது நீண்ட சொற்களாலான பாமாலையை அணிந்து அருள்வாயாக என்று பாடுகின்றார். இந்த பாடலில் இறைவன் வெவ்வேறு நிறங்களில் பல ரூப பேதங்களுடன் தோன்றி அருள்வான் என்பதை இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஓகே மக்களே, இதுவரை ராமலிங்க வள்ளலார் பாடிய அருள் விளக்க மாலை பாடல்களில் ஒரு சில முக்கியமான பாடல்களை நாம் பார்த்தோம். இனி இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.